ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான பாதாம் சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாதாம் சூப் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு வெஜிடபிள் ஸ்டாக் தேவைப்படும். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒயிட் ஆனியன் 1 கப் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி ஒரு 1.5 கப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பூசணிக்காய், சொரக்காய் எது வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய கீரைகளில் உள்ள தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேல், மஸ்டர்ட், ரேடிஷ் எல்லாத்துல உள்ள தண்டையும் இந்த மாதிரி நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது முட்டைக்கோஸில் உள்ள தண்டு, அதே போல் காலிஃப்ளவரில் உள்ள தண்டெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காயையும் இதை போல் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் உள்ள தண்டெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எல்லா காயும் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் எல்லா காயும் வேகும். 20 நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள். இப்போது எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நாம் கீழே இறக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறலாம். அரை மணி நேரத்துக்கு பிறகு காயை மட்டும் எடுத்து மிக்சியில் சேர்த்து நாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை அப்படியே நாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போது நாம் வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியையும் நம்ம இதோடு சேர்த்து மிக்சியை ரின்ஸ் பண்ணி நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு கீழே இறங்குதோ எல்லா தண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம். சக்கையாக ஃபில்டரில் இருக்கக்கூடியதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போட்டுடலாம். இப்போது வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே நாம் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம சூப்புக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பாதாம் சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 30 to 35 பாதாமை நல்லா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இதை போல் அழகாக உரிக்க வரும். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் உரிக்கலாம். இதை போல் பாதாமை தோலை உரித்து 1 கப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாதாமை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு பட்டரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற கார்ன் ஸ்டார்ச்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் வெஜிடபிள் ஸ்டாக்கை சேர்த்து திரும்ப கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாக அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியையும் ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்சியை ரின்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நமக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தா போல் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது சூப் ரெடி ஆகிருச்சு. இதில் தேவையான உப்பும் மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான்
2 பாதாமை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கார்ன் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.